ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப்குமார் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அடினியம் கலெக்ஷன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வெரைட்டிங்க. சூப்பரான ஒரு வெரைட்டி. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் இருக்கும். டார்க்னா பிளாக்கிஷ் ரெட் மாதிரி இருக்குங்க. சென்டரில் சுற்றி பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்டு டபுள் கலர் மாதிரி இருக்குங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா விரிஞ்சதுன்னா நல்லா சூப்பராக தெரியுங்க. அந்த விரிஞ்ச பூ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வாங்க, நான் வீடியோவில் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சூப்பரான வெரைட்டி. சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலராக இருக்குங்க. அந்த சுற்றி எட்ஜஸில் அந்த அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் பர்பிள் கலர் மாதிரி இருக்குங்க. ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகுங்க, செமையான அழகு. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டிங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் பூக்குங்க, குட்டி குட்டியாக பூக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளாரு. ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பெட்டல்ஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் அழகாக இருக்குங்க. நம்மளுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக அங்கே பாருங்கள், சின்ன ரோஸ் மாதிரி இருக்கும் அப்படியே பார்க்கறக்கு. ஒயிட்டு, டார்க் ரெட்டு, பிங்க்கு இந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த ஒரு காடெக்ஸ் பார்த்தீங்களா, இது ஒரு தனி அழகு. அடினியம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு அழகுன்னு சொன்னால், அந்த காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு காடெக்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. லீஃப் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அப்படியே வளைஞ்ச மாதிரி கேர்ள் மாதிரி இருக்கும். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா கேர்லியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி நெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் லீஃபு. மொட்டு பாருங்கள், இப்போ நிறைய வச்சுட்ருக்குதுங்க. ஏன்னா சம்மர் தான் இதுக்கு சீசனே. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோக்கா பூக்காதுங்க. ஏன்னா இது டெசர்ட் ரோஸுங்காட்டி இதுக்கு வந்து வெயில் தான் நிறைய தேவைப்படும். வெயில் எங்கே நிறையா இருக்குதோ அங்கே இந்த செடி கொண்டு வச்சுட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் வெயில் நிறையா இருக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பூத்துட்டே இருக்குங்க. ரொம்பவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பிளான்ட்டு. எந்த கேர் எக்ஸ்ட்ரா கேருமே மற்ற ரோஸ் செடிக்கு இல்லை மற்ற செம்பருத்திக்கு இருக்கிற மாதிரிலாம் எந்த எக்ஸ்ட்ரா கேருமே தேவையில்லைங்க. செடி வைக்கிறப்ப நார்மலான மண் கலவையில் வச்சுட்டிங்கன்னா போதுங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா உரமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தாங்க. ஃபர்ஸ்ட் காம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி பெட்டலு, நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பெட்டல் தான் இருக்குங்க. டபுள் கலர் மாதிரி எல்லோ வித் ரெட் மாதிரி இருக்குங்க. பாதி எல்லோ பாதி ரெட் இருக்கும். அந்த பெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ அழகுங்க. அது மல்டிலே பெட்டலை விட பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பெட்டல் வந்து நல்லா பஞ்சாக பூக்குதுங்க. நல்லா கொத்து கொத்தாக பூக்குது. ஒரு தடவை பூத்துதுனாவே ஒரு 10 பூ பூக்குற மாதிரி தான் பூக்குது. இந்த டார்க் எல்லோ இருக்கிறது தாங்க அது ஒரிஜினல் கலரு. ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபேட் ஆயிடுது, லைட்டு கலராக ஆயிடுதுங்க. இது வந்து ஒரிஜினல் கலர். இந்த மாதிரி தான் டார்க் எல்லோவும் அந்த ரெட் கலந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதோட காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா அப்படியே படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். நானும் வைக்கிற பார்த்தீங்கன்னா நேராக எடுத்து வச்சு பார்த்தேன், ஆனால் அதை வைக்க முடியலைங்க. அந்த காடெக்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதனால் அப்படியே வச்சு விட்டேன் நான், அது ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது பாருங்களேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிங்க. அடினியம் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டின்னு சொல்லுவேன் இது நான். அவ்வளோ அழகுன்னா அழகுன்னு அங்கே பாருங்களேன். அந்த ஒரு பூனா ஒரு பூ கையில் எடுத்தால் அவ்வளோ மொத்தமாக பந்து மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ளவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியில் அவ்வளோ அழகுங்க. இந்த ஷேப்பாக இருக்கட்டும்ங்க, அந்த பெட்டல்ஸ் பாருங்களேன் அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகுங்க. இறைவன் படைப்பே படைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. செம்மைங்க. நேச்சர்னால் நேச்சர் தான். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி அடினியம் சப்போஸ் யாராவது வச்சுருந்தீங்கனாலும் தெரியும், இல்லை வைக்காதவங்க வச்சு பாருங்களேன், நீங்களும் வர்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது பக்கத்தில் போனீங்கன்னாவே நீங்கள் வரசே வராது. உங்களுக்கு செடி விட்டு வரக்கு மனசே வராதுனால இந்த பூ பூத்துச்சுன்னா பக்கத்தில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பேங்க. அந்த செடி விட்டு வரக்கு எனக்கு சுத்தமாக மனசே வராது. அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த வெரைட்டி. 2 கலர் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுங்க சென்டரில். அந்த எட்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டார்க் பிங்க் கலரில் இருக்குங்க. அந்த எட்ஜஸ் மட்டும் லைட்டாக இருக்கும் அந்த பிங்க்கு. அதனால் பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டிங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க எல்லாம் கேட்டு போவாங்க, இது என்ன பூப்பா வச்சுருக்க, இவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு இந்த செடி கொடுக்குறியாம்பாங்க. சரி, நான் சீடு வச்சுருக்குது, இப்போ தான் சீடு வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்களேன் இவ்வளோ அழகுன்னு பாருங்களேன். அப்படியே மனதை மயக்குதும் வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மயக்குங்க. இந்த பூ மட்டும் பார்த்தீங்கன்னா
அப்படி நம்ம ஒரு மனசே ஒரு மாதிரி பண்ணும். அதை பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மனசுக்குள்ளே. அப்படி அப்பா இவ்வளோ அழகாக பூ இருக்கா, நம்மளுக்கு இயற்கை இவ்வளோ அழகாக இருக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளே ஒரு கவிஞர் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வர்ணிக்க ஆரம்பிச்சிருவோம் செடியை. பாருங்க, இது வந்து இன்னொரு வெரைட்டி. இது அடினியம் கிறிஸ்பம் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது லீஃப் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நார்மல் அடினியம் வெரைட்டியில் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு ப்ராடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கேர்ள்காலாக காமிச்சிருப்பேன் வளைஞ்ச மாதிரி. இது வந்து இந்த அடினியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்பம் வெரைட்டிங்க இதுக்கு பேர். பூ பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் பூக்குங்க. ஆனால் கொஞ்சம் வெல்வெட் மாதிரி இருக்கும். அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் இருக்கும். அந்த வெல்வெட் ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு மாதிரி மல்டி கலர் மாதிரி தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா. இதோட காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு மரத்தோட காடெக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆலமரம்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அதோட காடெக்ஸ் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் இதோட காடெக்ஸு. அவ்வளோ அழகுங்க. சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்துருக்கு காடெக்ஸு. இது பாருங்கள், இது இன்னொரு இந்த ஃப்ளவர் சொன்ன பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட காடெக்ஸு. இது பாருங்கள், இது வந்து இன்னொரு வெரைட்டி. நம்மளுக்கு சூப்பரான ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டிங்க. நான் வாங்குறப்ப கண்டிப்பாக நம்பலைங்க கலர் சேஞ்சிங்னு இப்படியெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகுமான்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லோ கலர் தான் இதோட ஃப்ளவரோட கலரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் மட்டும் அப்படியே லைட்டு ஒரு மாதிரி ரெட் கலர், ரெட்டோ பிங்கோ இது வேணால் வச்சுக்கலாங்க, டார்க் பிங்க் மாதிரி அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோவே மறைஞ்சு அந்த டார்க் பிங்க் கலர் வந்து அப்படியே வந்துடுதுங்க. கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வருது. அப்படி எங்களுக்கு பாருங்கள் 3 ஃப்ளவர் கற்று காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்குறக்கு. ஒன்று பியூர் எல்லோ, ஒன்று லைட்டு எட்ஜஸ் மட்டும் அப்படியே ரெட் ஆகிட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக அப்படியே அந்த எல்லோவே மறைஞ்சிட்டு அந்த டார்க் ஷேட் வந்து அப்படியே வந்துடுதுங்க. அதனால் பார்த்தோன்னா அது மாதிரி பூவே நான் பார்த்ததே இல்லைங்க. அடினேம் வச்சதுலேருந்து தான் எனக்கு வந்து அப்பா இவ்வளோ அழகான பூவெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்ருக்கிறேன். இந்த ஒரிஜினல் ஃப்ளவரோட இதுங்க. மொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டு கட்டி இருக்குதுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டு. இது பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்கிது, மறுபடியும் பூ உழுகுது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய மொட்டு வந்துட்டே இருக்குது நம்மளுக்கு. அது இப்போ சீசன் காட்டி நல்ல வெயில் அடிக்கிற பக்கம் தான் வச்சுருக்கிறேன் நான் முன்னாடி. அதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக பூத்துட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க பூ. நீங்கள் வந்து அந்த எல்லோ கலர் வெரைட்டின்னு நீங்கள் சொல்லவே முடியாது இந்த செடியை. அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டார்க் பிங்க்கில் அப்படியே மாடிடுதுங்க. அந்த பூவே பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க், அந்த எல்லோ ஷேட் சுத்தமாகவே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே உங்களுக்கு இந்த பூவில். அந்த டார்க் பிங்க் ஒயிட் மட்டும்தான் இருக்குங்க பார்க்குறக்கே. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொக்கே மாதிரி இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பிளான்ட்டு. இதோட காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். அது படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காடெக்ஸ். ஒன்று மரம் மாதிரி இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பூ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பூ அது நல்லா விரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் தெரியும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டார்க்காக ஒரு மாதிரி வெல்வெட் கலர் மாதிரி இருக்குங்க. ஒரு ரெட் மாதிரி பிளாக்கிஷ் ஷேட் மாதிரி இருக்கும் சென்டரில். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ரெட் கலராக இருக்குங்க. இதுவும் சீட் கொடுக்குற வெரைட்டிங்காட்டி இப்போ சீடு வச்சுருக்குதுங்க. பூ நல்லா கொத்து கொத்தாக மொக்கு வச்சுருக்குது. சீடும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சீடு வச்சுருக்குது. சீடு எடுத்து வச்சுருக்கிறேங்க நான். அதை போட்டு பார்த்துட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதோட சீட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக சேல் கொடுக்குறேங்க. இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வெரைட்டிங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி தான். இது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டார்க் பிங்க் கலரில் இருக்குங்க. இது வந்து காமனாக எல்லாத்து வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். அடினியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்குறவங்க இந்த மாதிரி நார்மல் தான் அடினியம் தான் வாங்குவாங்க. இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. இந்த நார்மல் அடினியம் பார்த்தீங்கன்னாவே நர்சரியில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால் நீங்கள் யாராச்சும் வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் அடினியம் இருந்ததுன்னா ஒரு ஸ்டெம் கேட்டிங்கனாவோ இல்லை சீடு கேட்டிங்கனாவோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸ்டெம் மூலிமா சூப்பராக வருங்க இந்த செடி. இங்கே பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டி. இது ஒரு அழகான வெரைட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் நான் டார்க் பிங்க் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு எட்ஜஸில். இது வந்து அந்த டார்க் பிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். இந்த பெட்டல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று பாதி பெட்டல் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்குங்க.
இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாக பூக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொத்தா நம்ம அப்படியே கையில் எடுத்து வச்சு பார்க்குறப்ப செம்மையாக இருக்குங்க. அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே மனசுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு இப்படி சொல்லுவாங்க ரம்யமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பூவெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு வந்து அவ்வளோ ரம்யமாக சூப்பராக இருக்குங்க. செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ருங்க இதெல்லாம் பார்த்தீங்க பாருங்கள். அப்படியே கொத்த பொக்கே மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் வீட்டில் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து அது உண்மையான ரசனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து வளர்த்தி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட அழகு அதோட இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் உணர்வீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து நல்லா லாங்காக போயிருச்சு. நானும் ட்ரிம் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். சரி நிறைய மொக்கு வச்சுட்டே இருக்குதுங்களா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி இந்த சீசன் முடியட்டும் அப்புறம் வேணால் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா மொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மொட்டு நிறைய கட்டிகிட்டே இருக்குது. எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு மனசே வரலிங்கன்னு அப்படியே விட்டுட்டேன். இல்லை பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டெம் வந்து நான் வச்சிருக்கவே மாட்டேன், அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் வந்து திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இந்த அடியில் வந்து காடெக்ஸாக இருக்கட்டும் அதாவது திக்காக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஸ்டெம் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சிங்கன்னாவே போதுங்க, நம்மளுக்கு சூப்பராக இன்னொரு செடி வந்துடும். பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு அந்த இடத்துல கை காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணி மண்ணில் ஊனி வச்சிங்கனாவே போதுங்க, சூப்பராக வந்துடுங்க. தண்ணி மட்டும் நிறைய ஊற்ற வேண்டாங்க, ஆனால் ட்ரை ஒரு தடவை ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப ஊற்றிட்டு மட்டும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும். ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றி வச்சுருங்க, சூப்பராக வருங்க. இந்த ஸ்டெம் ப்ராபிகேஷனில் அருமையாக வருங்க இந்த அடேனியமை. பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஸ், அப்படியே ரோசி அடேனியம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ரோஸ், அந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுங்க. அது என்ன இந்த பூக்கும் மணந்தான் இல்லைங்க. நான் பன்னீர் ரோஸ் மணந்தான் கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் ரோஸ்க்கு இதுக்கு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அப்படியே பேபி பிங்க்குங்க, சூப்பரான கலரு, சூப்பரான வெரைட்டி. அந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே ரொம்ப தின்னாக இருக்குங்க, அப்படியே சருகு மாதிரி தான் இருக்கும். இந்த பூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்ச வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த பெட்டல்ஸு கையில் பிடிக்கிறப்பே நம்மளுக்கு அந்த ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள் இது காற்று காட்டுறப்ப உங்களுக்கு தெரியும், ரொம்ப சருகு மாதிரி தான் இருக்கும் இந்த பூ. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். வந்தீங்கெல்லாம் கேட்பாங்க இது என்னப்பா ரோஸாப்பா அது அப்படிம்பாங்க. ஆனால் இல்லைங்க, அடினியம் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட நிறைய அடினியம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. முன்னாடி ஃபுல்லாக வச்சுருப்பேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு பாருங்கள். அந்த பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். கெஸ்ட் எல்லாம் வந்து எல்லாம் கேட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி அடினியம்லாம் எனக்கு சீடு இருந்தால் வேணும், கட்டிங் பண்ணிங்கன்னா எனக்கு கொடு, சூப்பராக இருக்குது, நாங்களும் எங்கள் வீட்டில் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லியிருக்கேங்க. அடேனியம் மட்டும் எனக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சுங்க. அது வந்து நம்ம வந்து சாமிக்கு சிலர் வைக்கிறான்னு சொல்கிறாங்க, நான் வந்து வைக்கிறது இல்லை தான். எனக்கு அந்த பூவை வந்து செடியிலேருந்து பறிக்கிறதுக்கே மனசே வராது, அப்படியே விட்டுருவேன் நான். ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்கு கூட நான் அந்த பூ வந்து பறிக்க மாட்டேன். எனக்கு அந்த செடியிலேருந்து பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகு. அதனால் அப்படியே விட்டுருவேன் நான், அதை பொறிக்க கூட மாட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அடினியம் இருக்கிற ஒரு எனக்கு அந்த ஆசை மட்டும் போகவே மாட்டேங்குது. எவ்வளோ அடினியம் வச்சுருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் வேறு கலெக்ஷனு, ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே எப்போவுமே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அடினியம் பைத்தியம் ஆயிட்டேங்க நான். பாருங்கள் இது இன்னொரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூனிக் வெரைட்டிங்க. இந்த பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து ஒயிட்டும் ரெட் கலந்த மாதிரி. அந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா. நெல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெட்டல்ஸு. இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அடினியம் பாருங்கள், இதுவும் எல்லாமே சூப்பராக அந்த கொத்தா பூக்குறப்ப நம்ம அப்படியே சேர்த்து வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதெல்லாம் எப்படி ஷேப் வருதுன்னு நானும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். இங்கே பாருங்களேன், அந்த எட்ஜஸ்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி, அந்த மாதிரி நெல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அமைப்பு பாருங்களேன். அந்த ஃப்ளாரு, ஒவ்வொரு அடியும் ஃப்ளாருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷேப்பாக இருக்கட்டும், அந்த கலராக இருக்கட்டும், அவ்வளோ வெரைட்டிங்க. இதோட காடெக்ஸ் தாங்க இந்த ஃப்ளாரோட ரொம்ப அழகே பார்த்தீங்கன்னா, இந்த செடியோட அழகே பார்த்தீங்கன்னா இந்த காடெக்ஸ் பாருங்களேன், யாரோ உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும். இந்த 2 கால் வந்து 2 பக்கம் வச்சுட்டு சென்டரில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க.
அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காடெக்ஸ், ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த காடெக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காடெக்ஸு. பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டி. சிங்கிள் பெட்டல்லே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வெரைட்டி. நான் ஃபஸ்ட்டு எல்லோ காமிச்சிருப்பேன் சிங்கிள் பெட்டல், அது எல்லோ வித் ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் டார்க் பிங்க் மாதிரி இருக்குங்க. நமக்கு மல்டி பெட்டல் விட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சாக பூக்கும். பூ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்ச் மாதிரி பூக்குங்க. எல்லா ஸ்டெம்லேயுமே பார்த்தீங்கன்னா பூ வந்து பூத்துதுன்னா ஒவ்வொரு ஸ்டெம்லேயுமே ஒரு 10 பூ ஸ்டார்டிங், ஒரு கம்மியாக சொல்கிறேன், அதுக்கு மேலே தான் இருக்குங்க. அவ்வளோ மொக்கு வச்சு நல்லா பூக்குதுங்க. நல்லா பஞ்ச் மாதிரி சூப்பராக பூத்துட்ருக்குது. கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது மாதிரி தான், கொஞ்சம் ஃபேட் ஆகிறப்ப கொஞ்சம் டார்க் கலராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃபேடாக இந்த மாதிரி லைட் கலராக ஆயிரும் உங்களுக்கு. அப்படியே ஃபஸ்ட்டு பூக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டார்க், அந்த பிங்க் ஷேட் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இந்த டார்க் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும். அது அப்படியே ஃபேட் ஆகிறப்ப 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டல் ஆயிரும் கலரு. சென்டரில் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலராக இருக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மண்கலவை வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக இந்த மாட்டுத்தொழு உரம் ஆட் பண்ணுவோம். அதாவது செம்மண் கொஞ்சமாக போட்டுட்டு மாட்டுத்தொழு உரம் போட்டுட்டு வச்சிங்கனாவே போதுங்க. இந்த அடிநியம் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த உரமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லைங்க. இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வெரைட்டி. இதுவும் அவ்வளோ அழகாக ஒரு யூனிக்கான வெரைட்டிங்க. அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறக்கு. இந்த வீடியோ மட்டும் நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டேங்க. என்னால் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண முடியல. அந்த பூ மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னால் சொல்ல முடியாது. தனியாக நெக்ஸ்ட் டைம் பூத்துதுன்னா கண்டிப்பாக நான் தனி ஷார்ட்ஸில் உங்களுக்கு அந்த பூ நான் நல்லா எடுத்து போடுறேங்க. இது பாருங்கள், என்னோட ஒபிசம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு டார்க் பிங்க்கில் காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலந்துருக்குங்க. ஒயிட் கலந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். இது பார்த்தா ஸ்டெம் மூலியமாக வச்சதுதாங்க. நான் நிறையா சீட் குடிச்சிருச்சு. என்ன சீட் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருச்சு எனக்கு. இது இந்த தடவை சீடு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து இந்த சீட் போர்டு வந்து வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ரப்பர் பேண்ட் போட்டுருவேன். ஏன்னா சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் அடிக்கடி போயிட்டோம்னா அது தானே அப்படி வெடிச்சு வந்துடுதுங்க. இந்த தடவை அப்படியே விட்டுட்டேன் நிறையா சீட் இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ஹேர் மாதிரி இருக்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் குச்சி மாதிரி. இதுதான் சீடுங்க. அடினியம் சீட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நம்ம நீங்கள் வந்து மண்ணில் போட்டு மூடி வச்சிங்கனாவே நமக்கு வந்து சூப்பராக அடினியம் செடி வந்துடும். எங்கிட்ட நிறையா சீட் இருக்குதுங்க. அது நார்மலாக ஒபிசம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் இந்த தடவை நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, அது சீட் போட்டு வெடித்தாலும் பரவாயில்ல, அதை எங்கேயாச்சும் பறந்து போய் விழுந்து முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கலெக்ட் பண்ணி வைக்கவே இல்லைங்க. அப்படியே விட்டுட்டேன். சரி, எங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சீட் எடுத்து கீழே ஒரு பாட்டில் எடுத்து மூடி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் நமக்கு செடி எந்தளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்ச செடிங்க. நான் அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. ரீபாட் பண்ணுறப்போ ஒரு ஸ்டெம் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சது தான். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அளவுக்கு மரம் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு ட்ரிம் பண்ணுறீங்களோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செடி வந்து சூப்பராக மரம் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டிங்க. சிங்கிள் பெட்டல்லையே தான். சிங்கிள் பெட்டலில் டார்க் ரெட் கலர் வெரைட்டி. அந்த எட்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷார்ப்பாக தெரியும் உங்களுக்கு. பியூர் ரெட்டுங்க, அவ்வளோ பியூர் ரெட்டு. நல்லா பஞ்சாக பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே கலர்ஃபுல்லாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெட் கலரு அவ்வளோ டார்க் ரெட் கலரு. சிங்கிள் பெட்டல்னாலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி அழகாக இருக்கும் நம்மளுக்கு. சென்டரில் அந்த எல்லோ வரப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஷாப் போனப்போ முன்னாடி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டெம் மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சதாங்க. எந்த அளவுக்கு இப்போ செடி வந்து நம்மளுக்கு சூப்பராக மரம் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நீங்கள் வரணும்னா அடினியம் பொறுத்த வரைக்கும் நல்ல அந்த ஸ்டெம் வந்து வளர்ந்து வர தொங்குற மாதிரி நீளமாக வந்துட்டே வரும் பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். எந்த அளவுக்கு செடியை வந்து ட்ரிம் பண்ணி விடுறீங்களோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மரம் மாதிரி ஒரு போன்சாய் ஷேப்பில் நம்ம வந்து செடி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு அந்த போன்சாய் மாதிரி வந்து நான் வந்து அடினியம் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் தெரியல. இப்போயே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் போன்சாய்ன்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டெம் வந்து திக் ஸ்டெம் கட் பண்ணுறதுக்கு பேர் ஹார்ட் ப்ரூனிங்க. அது கட் பண்ணி விடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி திக் ஸ்டெம்மாக நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் வெரைட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி யூனிக் கலெக்ஷன் தான். ரொம்ப நாளாக அந்த கலர் தேடிட்டே இருந்தேங்கிட்ட. ஏன்னா அந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து அந்த ஒயிட்டு, ரோஸ், ரெட் எல்லாமே வந்து கிடைக்கும். எல்லோ எல்லாமே கிடைக்கும். இந்த டார்க் பர்பிள் மட்டும் கொஞ்சம் கிடைக்காது. நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்து இப்போ கடைசியாக தான் வாங்கினேன் அந்த செடி. இது
பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் மொட்டு வச்சு பூத்துட்டு தான் இருந்ததுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷேப்பே இல்லை. இதனால வரைக்கும் நான் அடினியமில் ஒரு அடினியம் கூட அந்த மாதிரி ஷேப்பில் பூத்ததே இல்லைங்க. இந்த அடினியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஃப்ளவரே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குச்சியாக இருக்கிற மாதிரி விரிஞ்ச மாதிரி இருந்தது. அதை நான் ஷார்ட்ஸில் எடுக்காமல் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தான் வந்து இதோட ஒரிஜினல் பூவே இந்த மாதிரி பூத்து இருக்குதுங்க. சூப்பராக ஒரு பூனா பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். நல்லா பிளாக்கிஷ் பர்பிள் மாதிரி இருக்குங்க பார்க்கறக்கு. வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த பிளாக் கலர் தெரியல. சூப்பராக இருக்குங்க, பிளாக்கிஷ் பர்பிள் மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு. நீங்களும் இது மாதிரி அடினியம் லவ்வர்ஸாக வந்தீங்கன்னா இல்லை அடினியம் லவ்வர்ஸ் இல்லைனாலுமே பரவாயில்லைங்க, அடினியம்க்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நீங்களும் அழகு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க கார்டனை. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.